இந்த மறு ஜென்மம் அல்லது மறுபிறப்பு என்பது தேவனாலே செய்யப்படுகிற ஒரு செயல். ஹல்லேலூயா. இது என்ன செய்யுது? இந்த மறு ஜென்மம் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம், கர்த்தர் செய்யற ஒரு காரியம். இது நமக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நமக்கு உள்ளான ஆத்துமாவை முழுவதுமாக சேஞ்ச் பண்ணுது. ஹல்லேலூயா. முழுவதுமாக மாற்றுகிறதே. ஆத்துமாவை முழுதாக மாற்றுகிறதுக்கு பேர் தான் மறு ஜென்மம், மறுபிறப்பு. இந்த ஆத்துமா அப்படிங்கறத நம்ம எதை குறிக்கலாம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய சிந்தனை, நம்மளுடைய இருதயம், இது ரெண்டையும் என்ன பண்ணுது? ஆதாம் ஏவாளுடைய சந்ததியிலே வந்த அந்த ஆத்துமாவினுடைய இருதயத்தையும் அந்த ஆத்துமாவினுடைய சிந்தையும் எடுத்து தூக்கி தூர எரிஞ்சிட்டு புதிய இருதயத்தையும் புதிய சிந்தனையும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? நமக்குள்ளே கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இதுக்கு பேரு தான் மறுபிறப்பு அல்லது மறுஜென்மம். இது நடந்ததுக்கு பிறகுதான் ஒரு மனிதன் கர்த்தரை நேசிக்க முடியும். இது நடந்ததுக்கு பிறகுதான் ஒரு மனிதன் கர்த்தரின் மீது நம்பிக்கை வைக்க முடியும். இது நடந்ததுக்கு பிறகுதான் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே சுதந்திரமாக கடவுளை ஆராதிக்க முடியும். ஹல்லேலூயா. சோ மறுபிறப்பு, மறு ஜென்மம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு இயேசு கிறிஸ்துவும் தெரியும், அவர் ரத்தம் சிந்தினதும் தெரியும், அது எனக்கானதும் தெரியும், மனம் திரும்புதலும் எனக்கு தெரியும், விசுவாசம் வைக்கிறதும் எனக்கு தெரியும், கர்த்தர் அற்புதம் செய்வாருங்கிறது எனக்கு தெரியும். இது ரெண்டும் வெவ்வேறு டெஸ்டினி, வெவ்வேறு எல்லை கோட்டில் உண்டு. இதுக்கு நடுவுல எனக்குள்ளே கர்த்தர் மறு பிறப்ப செய்யலன்னா இது ரெண்டையும் என்ன பண்ண முடியாது? ஒன்றிணைக்க முடியாது. ஹல்லேலூயா. இது ரெண்டையும் ஒன்று சேர்க்க முடியாது. இது ரெண்டுமே ஒன்று சேரல அப்படின்னு சொன்னா நான் இன்னமும் ஆதாம் ஏவாளுடைய சந்ததியாக ரட்சிப்புக்கு சொந்தக்காரனாக நான் என்ன பண்ண முடியாது? இந்த பூமியில இருக்க முடியாது.